அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம். இந்த நாளில் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக மிக சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல், ஆனால் இதனுடைய சிறப்பு நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு அதிகமான அளவில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எனவே இன்றைய ஜுமாவுடைய தினத்தை நீங்கள் ரொம்ப சிறப்பாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கோங்க. பொதுவாக ஜுமாவுடைய தினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அந்த நாளில் நம்ம நிறைய அமல்கள் நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ தான் அந்த நாள் நமக்கு சிறப்பாக அமையும். ஜுமாவுடைய தினம் அப்படின்னு ரசூல்லாவும் அல்லாஹும் சிறப்பாக சொல்லியிருக்கும் போது அந்த நாளை நம்ம சாதாரணமான நாட்களை போல நம்ம கடந்து போயிடக்கூடாது. கூடுதலான அமல்களை கொண்டு மட்டும்தான் அந்த நாளை நம்ம சிறப்பாக மாற்றிக்க முடியும். எனவே உங்களால் முடியக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த தொழுகையை தொழுங்க, அந்த நாளில் சிறந்த ஒரு திக்ரை ஓதுங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது. முடியாத அளவிற்கு பெரிய அமல்கள் நம்ம செய்ய வேண்டியது கிடையாது. அந்த நாளில் ஒரு தஸ்பீஹ் நஃபில் தொழுகையை தொழுகலாம், ஒரு தௌபா நஃபில் தொழுகலாம், ஒரு பரக்கத் நஃபில் தொழுகலாம், ஒரு சுக்ரியா நஃபில் தொழுகலாம். இந்த நாளில் நம்ம இந்த மாதிரியான அமல்கள் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாரம் முழுக்க நமக்கு அதனுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நமக்கு கிடைக்கும். இந்த வாரம் முழுக்க அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு பெரிய நன்மையை சம்பாதிச்ச ஒரு கூலியும் நமக்கு கிடைக்கும். எனவே ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்தையும் நீங்கள் மகத்துவமாக நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி இன்றைக்கு மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமல் என்ன அப்படின்னா அதுதான் ஒரு குட்டி திக்ரு. இந்த திக்ரை நம்ம இன்றைய தினம் 100 தடவை ஓதணும் அப்படின்னு சொன்னால் 1,00,000 பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது. இன்னும் நம்முடைய பெற்றோருக்கு 24,000 பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை நீங்கள் முடித்த உடனேயே சுப்ஹானல்லாஹில் அலீமி வ பிஹம்திஹி அப்படின்னு 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சு முடிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப குட்டியான திக்ரு தான். இந்த திக்ரு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு நம்ம எல்லோருக்குமே மனப்பாடமாக தெரிந்த ஒரு குட்டி திக்ரு. அது மட்டுமல்ல, இதற்கு நம்முடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படுறது கிடையாது, கண்டிப்பாக இல்லை. நம்ம சுப்ஹானல்லான்னு ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நடுறான். சொர்க்கத்தில் மரம் அப்படிங்கிறது இங்கே நம்ம சொத்து சேர்க்குறோம் இல்லையா, ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொர்க்கத்தில் சொத்து அப்படின்னா அது மரங்கள் தான். அப்படிப்பட்ட சொத்தை நமக்கு கொடுக்குறோம். அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுக்குறான். எந்த வார்த்தைக்கு? சுப்ஹானல்லான்னு நம்ம ஒரு முறை சொல்கிறதுக்கு. ஒரே ஒரு முறை நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்கிறதுக்கு நமக்கு 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது. 100 நன்மைகளை அல்லாஹ் தஆலா எழுதுறான். இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும்? இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நமக்கு கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஆனால் 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்ம 100 பாவங்கள் ரொம்ப சாதாரணமாக செஞ்சுருவோம். ஆனால் அதற்கு மன்னிப்பு கேட்போமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். அது மட்டுமல்ல, நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்துகிறான், நம்முடைய தரஜாக்களை உயர்த்துறான். இப்போ இந்த உலகத்தில் இல்லாதவங்க இருக்கப்பட்டவங்கன்னு இருக்கு இல்லையா, அதுதான் தரஜா. அந்த மாதிரி தான் மறுமையில் நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். நம்ம கீழ் நிலையிலிருந்து மேல் நிலைக்கு அல்லாஹ் தஆலா நம்மளை உயர்த்தி கொண்டு போவான். அந்த மாதிரியான தரஜாக்கள் நமக்கு அதிகப்படுது இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுக்கு. அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையை நம்ம சுப்ஹானல்லான்னு அல்லாஹ்வை தூய்மையானவனேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த துவாவுமே அல்லாஹ் தஆலா மறுக்கவே மாட்டான். ஏன்னா அல்லாஹ்வை புகழ்ந்த பின்னாடி நம்ம ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா தாராளமாக கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அதற்கு 1க்கு 100ஆக 1க்கு லட்சமாக தருவேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். எனவே இந்த ஒரு திக்ரை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்திலையும் ஜுமா தொழுகையை முடித்த உடனே அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி 100 முறை சுப்ஹானல்லாஹில் அலீமி வ பிஹம்திஹி அப்படின்னு சொன்னால் நம்முடைய 1,00,000 பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்முடைய பெற்றோருடைய 24,000 பாவங்கள் மன்னிக்கப்படுது. இன்னும் நம்மள பலருமே நமக்காக பாவம் மன்னிப்பு நம்ம தேடுவோம். ஆனால் நம்முடைய பெற்றோர்களுக்காக எத்தனை நபர்கள் பாவ மன்னிப்பு தேடுறோம் அப்படின்னா கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த அளவு நம்ம கேட்க மாட்டோம். ஒரே ஒரு வார்த்தையில் வேணால் நம்ம கேட்போம், என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிரியாலான்னு கேட்போம். ஆனால் இந்த அளவு 24,000 முறை நம்ம கேட்போமா அப்படின்னா இல்லை. ஆனால் இந்த வார்த்தையை 100 முறை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா 24,000 பாவங்கள் நம்முடைய பெற்றோருடைய பாவம் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ், இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் பெற்றோருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்குற ஒரு பிள்ளை, இன்னும் பெற்றோருடைய நலனுக்காக துவா கேட்கக்கூடிய ஒரு பிள்ளை இருக்கு இல்லையா, அவங்களுடைய துவாவை அல்லாஹ் ஒருபோதும் மறுக்கவே மாட்டான். பெற்றோருக்காக ஒரு துவாவை நம்ம கேட்டுட்டு தான் நம்ம ஒரு துவாவை கேட்கணும்.
அப்போ தான் அதில் தடையே இல்லாமல் அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தின் காரணமாக நம்முடைய அத்தனை துவாவுமே கபூலாகும். எனவே கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோருடைய துவாவை எப்போவுமே உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரசூல்லா கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்தாங்களாமா, அவங்க சொன்னாங்களாமா, நான் எல்லா அமலுமே செய்கிறேன், நல்லா தொழுகிறேன், நிறைய நஃபில் தொழுகிறேன், குரான் நிறைய ஓதுறேன், ஆனால் எங்கள் வீட்டில் வறுமையும் கஷ்டமும் இருக்குது. அப்படிங்கும்போது ரசூல்லா கேட்டாங்களாமா, உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் துவா செய்கிறீங்களா? முதல்ல உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் துவா செய்யுங்க. அவங்களுக்காக துவா செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், செல்வத்தை அதிகப்படுத்துவான், வறுமை இருக்காது, உங்களுடைய குடும்பத்தில் கஷ்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, உங்களுடைய துவா மறுக்கப்படாமல் கபூலாகும் அப்படின்னு சொன்னாங்களாமா. சுபஹானல்லாஹ். யாருக்கெல்லாம் துவாக்கள் கபூல் ஆகணுமோ, யாருக்கெல்லாம் வறுமையை விட்டு நல்ல நிலைமைக்கு போகணுமோ, செல்வம் பரக்கத்தாக கிடைக்கணுமோ, உங்களுடைய பெற்றோருக்காக துவா செய்யுங்க. அதில் இந்த ஒரு திக்ரை இன்றைக்கு நீங்கள் ஜுமாவுடைய தினத்தில் ஓதி முடிச்சிருங்க. ஏன்னா அதிக அளவு உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் துவா கேட்கக்கூடிய ஒரு அமலாக இது மாறிடும். ஏன்னா நம்முடைய பெற்றோருடைய நலனுக்காக துவா கேட்கறத விடவும் சிறந்த ஒரு துவா எது அப்படின்னா இஸ்திக்ஃபார் கேட்கறது தான். எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னி அப்படின்னு நம்ம கேட்கறது தான் இருக்கிறதுல உயர்ந்த துவா. எனவே இந்த துவாவை இன்றைக்கு நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லா, அல்லாஹ் தாலா உங்களுடைய வறுமை நிலைமையை மாற்றுவான், உங்களுடைய துவாவை கபூலாக்குவா. இன்ஷா அல்லா இந்த வாரம் இதனுடைய பரக்கத் கொண்டு உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையும். உங்களுக்கு நிறைய நலவுகள் அல்லாஹ் தருவான், நல்ல செய்திகளை கொடுப்பான், இன்னும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். எல்லா காரியத்திலையும் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த திக்ரை இன்றைக்கு இலகுவாக ஓதி முடிச்சிருங்க. இதை தூய்மையான நிலையில் இருந்து தான் ஓதணுங்கிறது கிடையாது. பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதிடுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் இதை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, மற்றவர்களுக்கும் இது போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய மேலான துவாவில் என்னையும் என்னுடைய பெற்றோரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.